அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு டான் டிவியினுடைய கல்வி பிரிவினுடைய தொலைக்காட்சியினூடாக இன்றைய நாள் உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவதோடு இன்றைய நாள் என்னுடைய தேர்ச்சி 2 பிரிவினுடைய 7ஆம் நாள் வகுப்பு என்பதை குறிப்பிட்டுக் கொண்டு 6ஆம் நாள் வகுப்பிலே பார்த்த விடயங்கள் உங்களை ஞாபகப்படுத்துவதற்கு ஏற்ற வகையிலே அந்த வகுப்பை இட்டுச் சென்றேன். அதனுடைய பூர்ணமான தெளிவான விளக்கத்தை இன்று 7ஆம் நாள் வகுப்பிலே உங்களுக்கு வழங்குவதாக கூறியிருந்தேன். அந்த அடிப்படையிலே இன்று 7ஆம் நாள் வகுப்பிலே அன்று பார்த்த முக்கியமான விடயம் நிலைபெறான பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான விடயம். அதிலே நிலைபெறான பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான விடயத்திலே நிலைபெறான பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக வணிகங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களும் நிலைபெறான பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக அந்த வணிகங்கள் கரிம மாற்ற வேண்டிய விடயங்களும் பார்த்திருந்தோம். அதில் இருக்கிற ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பான தெளிவான பூர்ணமான விளக்கமும் அதை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு உத்தியான ஒரு அட்டவணையை மீண்டும் இன்றைய தினம் பார்த்துவிட்டு ஸ்லைடுடைய அடுத்த பகுதிக்குள் நாம் உட்பிரவேசிக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் பொருளாதார நிலைபெறான அபிவிருத்திக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்கின்ற முறை என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். பொருளாதார நிலைபெறான அபிவிருத்திக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்கின்ற முறை இல்லே முதலாவது கெனிங் அதில் அடிபட வரும் அடிபடவில்லை அன்றைய வகுப்பிலே சொல்லியிருந்தேன். நிலைபெறான பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக வணிகம் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்ற கேள்வியில் அடிபடவும் தவறப்பட்டு விட்டது. ஸ்லைடை டைப் பண்ணுகின்ற பொழுது ஆகவே நிலைபெறான பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக வணிகம் கவனம் செலுத்த வேண்டிய விடயம். முதலாவது பொருளாதார விருத்தியும் நிலைப்பாடு. விருத்தியும் நிலைப்பாடு பொருளாதார விருத்தியும் நிலைப்பாடு. பொருளாதார விருத்தி நிலைப்பாடு என்ற அடிப்படையிலே நாங்கள் பார்த்தமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டினுடைய உற்பத்தி இயலுமையில ஒரு அதிகரிப்பு வரைக்க ஒரு நாட்டுடைய மொத்த தேசிய உற்பத்தியில ஒரு அதிகரிப்பு தொடர்ச்சியாக நீண்ட கால பகுதியில் வரைக்க அது ஒரு பொருளாதார வளர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம். அந்த பொருளாதார வளர்ச்சியோடு மானிட சமூக சுட்டிகள் ஒரு முன்னேற்றம் வரைக்க அது அந்த பொருளாதார அபிவிருத்தி ஆகும் என்று சொல்லி நாங்கள் 3ஆம் பாடத்திலே பார்த்திருந்தோம். அதே போல 2ஆம் பாடத்திலேயும் நிலைபெறான பொருளாதார அபிவிருத்திக்குரிய விளக்கம் பார்க்கின்ற பொழுது பாரம்பரியமாக மொத்த தேசிய உற்பத்தியில் ஏற்படுகின்ற அதிகரிப்பாக அதாவது பொருளாதார வளர்ச்சியூடாக அங்கு பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுகின்றது என்று சொல்லி பார்த்தோம். அந்த அடிப்படையிலே பொருளாதார விருத்தியும் நிலைப்பாட்டில் நாங்கள் கவனிச்சிருத்தோம். இந்த மானிட சுட்டிகளையும் நாங்கள் கவனிப்போம். மானிட சமூக சுட்டி என்று சொல்லி சொன்னால் அது என்னத்தை குறிப்பிடுது? அது சின்ன உதாரணம் சொன்னால் சிசு மரண வீதம், சிசுக்கள இறப்பு வீதம் குறையுதென்றால் அங்கே சுகாதார மருத்துவ முன்னேற்ற வசதிகள் ஏற்பட்டிருக்கு, ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். இப்படி சமூக சுட்டிகளையும் ஏற்படுகின்ற முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சியோடு சீரழிக்க அது பொருளாதார அபிவிருத்தியாக மாறும். ஆகவே முதலாவது பொருளாதார விருத்தியும் நிலைப்பாடும் என்ற நாம் கவனிச்சிருத்தோம். 2வது வினைத்திறன் கொண்ட வள பயன்பாடு. உங்களுக்கு தெரியும், வளங்கள் அருமையானவை. வளங்கள் எப்படிப்பட்டவை? அருமையானவை. அப்ப அருமையான வளங்கள் எப்படிப்பட்டவை? அருமையான வளங்கள் எப்படிப்பட்ட விலைகள்? அருமையான.
அருமையான வளங்களை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் சொன்ன பிள்ளைகள் சிறப்பாக பயன்படுத்தும். அப்ப அருமையான வளங்களை எப்படி நாங்கள் சிறப்பாக பயன்படுத்தலாம் என்றால் வினைத்திறனாக, அதாவது சிக்கனமாக பயன்படுத்தும். அப்ப பொருளாதார நிலைவர் அவித்திரவாக வணிகம் கவனிச்சேர்க்க என்ன கொள்வோம்? வளங்களின் வினைத்திறனான பயன்பாடு சிக்கனமாக பயன்படுத்த வரும். என் வளங்கள் அருமையானது. இந்த கவனம் செலுத்துகிற ஒவ்வொரு விடயம் தொடர்பாகவும் என்னென்னத்தை செய்தால் இந்த கவனம் செலுத்துகிற விடயத்தை அடையலாம் என்பதற்காண்டி இந்த கர்மங்களாக கீழே பார்க்க போறோம். அடுத்தது போட்டி இளமை நியாயமான வகையில். போட்டி என்றால் ஒரு சிறப்பாக இருக்கவர். அந்த போட்டியிட சிறப்பு எப்படி என்று சொன்னால், அதாவது நியாயமாக போட்டிடும். போட்டி என்று சொல்லி போட்டு கள்ளத்திறமை உள்ளமேறித்தனமை செயற்பாடு செய்யக்கூடாது. போட்டி ஒரு நியாயமான வகையில போட்டி போடும். போட்டி என்றால் அவ போட்டி இளமை நியாயமான வகையில் செய்யப்படும். போட்டி போடைக்கு அப்படித்தான். ரைட், சிம்பிளாக கவனிப்போம். நான் என்னை உருவாக்கி இந்த நிலைக்கு இட்டு சென்றது என்னுடைய பாடசாலை மகாஜனா கல்லூரி தெளிப்படை. மகாஜனா கல்லூரி தெளிப்படையிலே படித்த எல்லா பாடசாலையும் ஒவ்வொருத்தையும் உருவாக்குது. ஆனால் மகாஜனா கல்லூரி என்றால் ஒரு பெயர். போட்டி, எல்லாத்திலையுமே போட்டி. அவங்க மகாஜனாவை ஜெயிக்கவன எல்லாருமே தங்களை பெறப்படுத்துவாங்க. அது ஒரு திருளி. நாங்கள் போட்டியில் நியாயமா செய்யப்படும். சகல தமிழ் துறையாக இருக்கலாம், விஞ்ஞான துறையாக இருக்கலாம், விளையாட்டு துறையாக இருக்கலாம், சகல துறைகளிலுமே நாங்கள் சலித்தவர்கள் அல்ல என்று நிரூபிப்போம். மற்றவர்கள் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான். நான் என்னுடைய பாடசாலை சொல்வது போல ஒவ்வொரு தங்கள் பாடசாலை சொல்லுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொரு வித்தியாசமான செயற்பாடாக கிடைச்சிருக்கு. ஆகவே மகாஜனங்கள் என்றால் ஒரு கெத்து, போட்டி. அவ போட்டி நிலைமையில நாங்கள் நியாயமான வகையில போட்டிடுறபடி எங்களை ஜெயிக்கணும். அது பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். சரியா பிள்ளைகளே? ஆகவே போட்டி நிலைமை நியாயமான வகையில் செயற்பட வேண்டும். உற்பத்தியின் நுகர்வு, நாங்கள் உற்பத்தி செய்கிறோம், உற்பத்தி செய்யப்படுற நுகர்வு, உற்பத்தியின் நுகர்வுலையும் நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? கவனம் செலுத்த. உற்பத்தி நுகர்வு. அடுத்தது பூரண வேலை வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? பூரண வேலை வாய்ப்பு. அல்ல நிறைதொழில் மட்டம் சொல்லியும் பாவிக்கலாம். பாவிக்கணும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க வேணும் என்ற நோக்கத்தில் கவனம் செலுத்தணும். பூரண வேலை வாய்ப்பு, உற்பத்தி நுகர்வுலையும் கவனம் செலுத்தணும். அடுத்த பூரண வேலை வாய்ப்பு. சர்வதேச வியாபாரம். என்ன சர்வதேச வியாபாரம் என்றா? ஒரு நாடு தனது அரசியல் எல்லைக்கு அப்பால் இன்னொரு நாட்டுடன் அல்லது நாடுகளுடன் மேற்கொள்கின்ற வியாபார கொடுக்கல் வாங்கல் தான் சர்வதேச வியாபாரம், இன்டர்நேஷனல் ட்ரேட். இந்த சர்வதேச வியாபாரத்தில் ஏன் கவனிக்கணும் என்றால், ஏற்றுமதிகளை ஊக்குவிக்க வேணும். அதாவது ஏற்றுமதி அதிகரிக்க வேணும். எங்கள் இறக்குமதிகளை, அதாவது ஏற்றுமதியை அதிகரிக்க வேணும். எங்கள் இறக்குமதிகளை கட்டுப்படுத்தும். அப்போதான் ஏற்றுமதி வருமானம் கூடும், இறக்குமதி செலவு குறையும், சாதகமான சர்வதேச வியாபாரம் நிறைக்க பொருளாதாரம் சாதகமாக இருக்கும். அப்ப இது சர்வதேச வியாபாரம் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டிய. இவ்வளவு கவனம் செலுத்துகிற விடயங்கள் தொடர்பாகவும் இதுவும் அதானா அதோட அந்த அந்த குறையில வேறும் நான் போடையில போட்டு விடு எல்லாம் உண்டு. 1 2 3 4 5 சரியா? இவ்வளவு விஷயங்கள் 1 2 3 4 5 6 6 விடயங்கள் இதில் இருக்கு. இப்ப வணிகம் ஒன்று பொருளாதாரம் நிலைபேறானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக மேற்கொள்ள வேண்டிய கருமங்கள், வேலை வாய்ப்புகள் உருவாக்கல். சரி, இந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கல் என்றது மேலே உள்ள கவனியத்தில் ஒரு விடயத்தோடு சம்பந்தப்படுது. இதோட பூர்ண வேலை வாய்ப்பு. அப்ப நாங்கள் இதில் அட்டவணை போடலாம் தானே, ஏற்கனவே போட்டுச்சதுலாம் தானே. ரைட், போட்டால் இங்கால கவனம் செலுத்த வேண்டிய விடயம், இங்கால கருமம் மாற்ற வேண்டிய விடயம்.
கடமாத்துவம். சரி, வேலை வாய்ப்புகளை உருவாக்க எங்க இங்க வேலை வாய்ப்பு என்ன உருவாக்கல்? வேலை வாய்ப்பு. அது வேலை வாய்ப்புன்னு சொன்னால் அது என்ன சம்பந்தப்படுது? பூரண வேலை வாய்ப்போடு சம்பந்தப்பட்டது. சரியா? இவருக்கு இவர் தான் மேட்சிங் இல்ல, திருப்பி சொல்றேன். ஆனால் ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்லிட்டு போற ஒரு உத்தி தான் இது. சரியா பிள்ளையாரே? சரி, திறன்களை பலப்படுத்த. திறன்களை பலப்படுத்திக்க நாங்கள் இந்த திறனை பயன்படுத்தி பலங்களை வெளித்திறனாக பயன்படுத்தலாம். போட்டிகளை வெற்றிகரமாக நியாயமான முறையில் எதிர்கொள்ளலாம். திறன்களை பலப்படுத்து. பலங்களை பயன்படுத்துறது திறனை பலப்படுத்தும். போட்டி எதிர்கொள்வது திறனை பலப்படுத்தும். திறன், ஸ்கில், ரைட்? அப்ப திறன்களை பலப்படுத்த இந்த ரெல்லை நான் ஜோயின் பண்ணி கதைக்கலாம். அடுத்தது பலங்களை வினைத்திறனாக பயன்படுத்தல். இதோடு சம்பந்தப்படுது. இங்க போடலாம். இரண்டு பல பயன்பாடு. இங்க பலங்களை வினைத்திறனாக பயன்படுத்தல். ஞாபகத்தில் வைக்கிற நாளை ஞாபகம் கூட ஓரளவுக்கு ஓகே. எம்சிகளை கேட்க முழுக்க ஞாபகத்தை கண்டுபிடிக்கலாம். ஸ்பாட் டூவில் எப்படி வந்தால் இப்படி நன்னாங்க வச்சா கூட ஓரளவுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தி ஒன்று மனிதாகிறது பாரதை விட ஒரு 4 நாளாவது இப்படி தருவீங்க. சரியா? அப்ப இவருக்கு இவர் தான் சோடி, இவருக்கு இவர் தான் சோடி டீச்சர்ஸ் கைட்ல சொல்லவும் இல்லை, அப்படி தியரியும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஓரளவு விளங்க வரும். இந்த கவனிச்சிருக்கிற விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்தியால கர்மம் எல்லாம் மேற்கொள்ளப்படும் என்றது உங்களுக்கு பேசிக் தியரி உங்களுக்கு மரமாக விளங்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற ஆசிரியர்களும் அது விளங்கி உங்களுக்கு கற்பித்திருப்பார்கள். ஆகவே திறன்களை பலப்படுத்தல், பலங்களை வினைத்திறனாக பயன்படுத்தல், வினைத்திறன் கொண்ட வள பயன்பாடு, இதுக்காக விட்டால் அங்கே வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தல், மூலதனத்தை வினைத்திறனாக பயன்படுத்தல். அது ஒரு சிறப்பான செயற்பாடு. மூலதனத்தை வினைத்திறனாக பயன்படுத்தல். இடர் முகாமைத்துவம். என்ன முகாமைத்துவம்? இடர் முகாமைத்துவம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சுனாமி வரப்போகுதுன்னா சுனாமின் எதிர்கொள்ள முதுக சொல்றது இடர் முகாமைத்துவம். என்ன முகாமைத்துவம்? இடர் முகாமைத்துவம். சரியா? இடர் முகாமைத்துவம். சரியா? என்ன முகாமைத்துவம்? இடர் முகாமைத்துவம். ஓகே தானே? சரி, அப்ப இது அதுக்குரிய விளக்கமாக என்ன செய்யப்படும் பிள்ளைகள் காணப்படும். இடர் முகாமைத்துவம். ஓகேக்கா? ஓகே தாங்க ஜீவ? ஓகே அண்ணா? ஓகே. சரி, அப்ப என்னன்னு சொன்னாராப்பா இடரை நாங்க மேனேஜ் ரிஸ்க் கண்டா சில பேர் ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி அணி. அடுத்ததா பொருளாதார விருத்திக்கு உரமூட்டுதல். என்னது உரமூட்டுதல்? பொருளாதார விருத்திக்கு உரமூட்டல். உரமூட்டல் என்ன அப்புறம் அந்த தோட்டத்துக்கு போற உரம் இல்லை. நீங்கள் உரம் மூட்டுறா உரம் போடுற சார் யூரியா அமோனியா அது தோட்டத்துக்கு போடுற அது உரம் மூட்டலானே. அது உரமா போட்டுதல் பை உரமா வளர். அதான் அர்த்தம் உண்மையில. சரியோ? அதே போல பொருளாதார விருத்திக்கு உரமூட்டல் சொன்னாராப்பா. அதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி சொன்ன பிள்ளைகள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேணும் என்று அதுக்குரிய செயற்பாலை செய்யும். பொருளாதார விருத்தி உரமூட்டல். அப்ப அது சொல்லாங்க பொருளாதார விருத்தி நிலைப்பாடு இதுக்க போட்டா பொருளாதார விருத்திக்கு உரமூட்டும். பொருளாதார விருத்தி அடைவோம்னா பொருளாதார விருத்திக்கு உரமூட்டும். உற்பத்தி அதிகரிக்கணும், வேலை வாய்ப்புகளை பெருக்க வேணும், சமூக குறிகாட்டுகளை முன்னேற்றம் செய்ய வேணும், எல்லாமே உரமூட்டுறதுக்காக. அப்ப பொருளாதார விருத்தி நிலைப்பாடு இதுக்க போட்டா நான் எல்லாரும் சொல்லி தரல, முக்கியமா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நான் சொல்லிட்டு போறேன். இவருக்கெல்லாம் நம்மளா சொல்லி போட்டு முக்கியமா நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கக்கூடியது அதோட கரெக்டா பொருத்தக்கூடியதான் சொல்லிட்டு போறேன். சரியா விளையாடு? சரி, பொருளாதாரத்துக்கு உரமூட்டல். அப்ப பொருளாதாரத்தின் நிலைப்பாடு என்ற ரீதியில் நாங்கள் பொருளாதாரத்துக்கு உரமூட்டல் என்று நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய வடிவத்துக்குள்ள பொருளாதாரத்துக்கு நிலைப்பாடு போட்டு அதுக்கு நேரம் அப்படியே கரமாற்ற வடிவத்துக்கு அப்ப அந்த வேர்ட்ஸில் ஒன்றோடு பொருந்தேக மைண்டுக்கு ஞாபகத்துக்கு நிற்கும். சரி, பங்குதாரர்களின் அனுகூலங்களை விருத்தி செய்து ஜாட்டி அனுகூலங்களை செய்து பங்குதாரர்களின் அனுகூலங்களை விருத்தி செய்து பங்குதாரர்கள் அனுகூலமுடையவர்களாக இருக்கிறார்கள். அவ பங்குதாரர்களுடைய அனுகூலங்களை நாங்கள் என்ன செய்வோம்? விருத்தி செய்வோம். சரியா? ரைட்.
அப்ப பங்குதாரர்களுக்குரிய அனுகூலங்களை விருத்தி செய்தல். டன். ஓகே, இந்த ஸ்லைடுல அடுத்த பகுதிக்குள்ள போகும். சரியா பிள்ளைகளே? அப்ப அந்த ஸ்லைட்ல பார்த்த மிகுதி தொடரை நாங்கள் இதுல பார்க்க போறோம்டாப்பா. உள்நாட்டு பொருளாதார விருத்திக்கான முதலீடு. அது நாங்க பொருளாதார விருத்தி ஏற்படுத்துறோடு சம்பந்தப்பட்டதானே. உள்நாட்டு பொருளாதார விருத்திக்கான முதலீடுகள். புத்துருவாக்கங்களை அறிமுகப்படுத்தல். இந்த உள்நாட்டு பொருளாதார விருத்திக்கான முதலீடு நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த பொருளாதார விருத்தி சொல்லி கவனச்சேத்திர முதலாவது தொடர்படுத்தி பார்க்கலாம். ரைட், இங்க இருக்கு பொருளாதார விருத்தி நிலைப்பாடும் என்றதோட நாங்கள் இதை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இதை உள்நாட்டு பொருளாதார விருத்திக்கான முதலீடு. பொருளாதார விருத்தி நிலைப்பாடு என்பதற்கு முதலீடு மிக முக்கியமானதானே. அப்ப பொருளாதார விருத்தி நிலைப்பாடு போட்டுட்டு ரைட்டா, பொருளாதார விருத்தி நிலைப்பாடு போட்டு நாங்க இப்ப அடுத்த ஸ்லைட்ல வந்த உள்நாட்டு பொருளாதார விருத்திக்கான முதலீடு என்பதற்குள்ள நாங்க என்ன செய்யலாம்? போகலாம். உள்நாட்டு பொருளாதார விருத்திக்கான முதலீடு என்பதற்குள்ள நாங்க போகலாம். சரியா? புத்துருவாக்கங்களை அறிமுகப்படுத்தல். புதுசு கண்ணா புதுசு, எல்லாமே புதுசு, புதுசா இருக்கு சொல்லுவோம். இன்றைக்கு எல்லாமே புதுசு. ஆகவே புத்துருவாக்கங்களை அறிமுகப்படுத்தல். அப்ப புத்துருவாக்கங்களை அறிமுகப்படுத்தல் என்றால் புதுசு புதுசா கொண்டு வா. உணவா இருந்தா உணவுல புதுசா கொண்டு வரும். இந்தியன் சாப்பாடுல சாப்பாடுல வந்துடுது. மேங்கோ சிரப் சாப்பிட்டீங்கன்னா புது புது சாப்பாடுகள் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன வடை என்றாலும் வடையில பத்தின முந்தி உளுந்து வடை, கடலை வடை, சரி இப்ப கீரை வடை, கறி வடை, வடை 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 வடையிலையும் எக்கச்சக்கம். அப்படி உற்பத்திகளை புதுசு புதுசா கொண்டு வா. சிம்பிளா சொன்னேன். எங்கட அங்க இந்த போவான். நல்ல உதாரணம். யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, இலங்கை பூராகவும் சிறந்த ஒரு தரமான ஊடக சேவையை வழங்கிக் கொண்டிருக்கும் ஒரே ஒரு நிறுவனம் டான் தொலைக்காட்சி. டான் தொலைக்காட்சியிலே பாருங்க, கல்வி பகுதி இருக்குது, ஓம் டிவி இருக்குது, அப்படி நிறைய பகுதிகள் இருக்கு. அதுல கல்வி பகுதி அளப்பெரிய சேவை ஆட்டி கொடுக்கும். ஒயிட் போர்டில் இருந்த இந்த கல்வி பகுதி இன்றைக்கு எப்படி வந்துட்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா வந்துட்டு ஏசி ரூம்ல இருந்து படிப்பிக்கிற ஓசிக. அப்ப புத்துருவாக்கங்களை என்ன செய்யறவர் சொன்ன பிள்ளைகள் அறிமுகப்படுத்துறோம். புதுசு புதுசு அறிமுகப்படுத்தும். புத்துருவாக்கங்கள் அறிமுகப்படுத்த நாங்கள் எதோட ஜோடி காட்டலாம் நினைக்கிறீங்க? போட்டி. ஏன் போட்டியில் புத்துருவாக்கம் போட்டியை நியாயமான வகையில் எதிர்கொள்ளணும். நாங்கள் புதுசா ஒன்று அறிமுகப்படுத்தினா அவனுக்கு பயப்பட தேவையில்லை. டிரெக்ட் வே ஆய்ப்பு. சரியா? புத்துருவாக்கம். தொழில்நுட்பங்களை விருத்தி செய்தல். அன்றைக்கு அவங்களுக்கு தெரியும் உலக தர கல்விக்கு ஏற்ற மாதிரி எங்களை கல்வித்தரங்கள் மாற்றப்பட போகுது. 2-3 வேடங்கள் வகுப்பெல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் வரப்போகுது. பிள்ளைகளை புக்ஸ் தேவையில்லை, மாடியூல்ஸ் எல்லாம் டேப்லெட் எல்லாம் வெளிநாடு ஸ்டைலுக்கு கொண்டதுக்கான திட்டம் எவ்வளவுக்கு அமல்படுத்தப்படும், எவ்வளவுக்கு வெற்றி அடையும் என்பதற்கு அப்பால் தொழில்நுட்பங்கள் விருத்தி அடையும் சொல்லியிருக்காங்க. 2023க்கு பிறகு நீங்கள் எல்லோரும் தொழில் பரவி இல்லாத ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வுக்கு தள்ளப்படுவர். டெக்னாலஜி இல்லைன்னா அவ்வளவுதான். ஒரு ஸ்லைட் செய்ய தெரியவனும், ஸ்லைட்ல பிரசன்டேஷன் செய்ய தெரியவனும். ஆகவே தொழில்நுட்பத்தை விருத்திதல், நிறுவனத்தின் உட்கட்ட வசதிகளின் விருத்திக்கு பங்களிப்பு செய்தல். என்ன உட்கட்ட வசதி? மின்சார வசதி இருக்க வேணும், தொடர்பாளர் வசதி இருக்க வேணும். அப்ப நிறுவனத்தின் உட்கட்ட வசதிகளின் விருத்திக்கு பங்களிப்பு செய்தல். ஊழியர் நல நோன்புகள். என்ன நோன்பு? ஊழியற்ற நல நோன்பு. என்ன ஊழியர் நல நோன்பு? ஊழியர் நல நோன்பு அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஊழியரை சிறப்பாக செயற்படுத்துவோம். அதான் ஊழியர் நல நோன்பு. என்ன நோன்பு? ஊழியற்ற நல நோன்பு. ஊழியரை சிறப்பான முறையில் என்ன செய்யணும்? ஊழியர் நல நோன்புகள் என்பது மிக முக்கியமாயிருக்கு. அப்ப ஊழியற்ற நல நோன்பு என்பது முக்கியம். சரிதானே? அடுத்தது பரிமாற்றம் மற்றும் கொடுக்கல் வாங்கல் செயற்பாடுகளை விருத்தி செய்தல்.
பரிமாற்றம் மற்றும் கொடுக்கல் வாங்கல் செயற்பாடுகள் செய்தால் சர்வதேச வர்த்தகம் அங்கே சிறப்பாக இருக்குந்தானே. நாட்டில் எப்படி சிறப்பாக செய்வோம் பரிமாற்றம் கொடுக்கல் வாங்கல் தெரிஞ்ச கொடுக்கல் வாங்கல் சந்தைப்படுத்தல் என்று சொல்ற பாடத்தில் தேர்ச்சி பாயினால படிப்பீங்க. டிரான்சாக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றம் கொடுக்கல் வாங்கல் செயற்பாடுகளை விருத்தி செய்தல் உற்பத்தி செயல்முறைகளை ஊக்குவித்தல். ஒரு உற்பத்தி செய்யறதுக்கு ஊக்குவிக்கணும். என்ன ஊக்குவிக்கலாம்? ஒரு உற்பத்தியை செய்கிறாரண்டா அவற்றை உற்பத்தி உள்ளூர் உற்பத்திகள் தும்பு கைத்தொழில் உள்ளூர் பொருட்களை பயன்படுத்தி உற்பத்திகள் பெனாட்டு உற்பத்திகள் இப்படி உள்ளூர் வள கைத்தொழில்களை ஊக்குவிக்கிற மாதிரி ஒவ்வொரு கைத்தொழிலை ஊக்குவிக்கணும். அதுக்கு கடன் திட்டங்களை வழங்க வேணும், வேறு விதமான ஊக்குவிப்புகளை வழங்க வேணும். அப்ப உற்பத்தி செய்முறைகளை ஊக்குவித்தல் அப்பதான் உற்பத்தியின் நுகரும் சிறப்பாக இருக்கு. அப்ப இதை நாங்கள் எங்க சோடிகள்லாம் உற்பத்தியின் நுகரும் என்றதை போட்டுட்டு அதுக்கு நேர உற்பத்தி செய்முறைகளை ஊக்குவித்தல் என்றது கூட நாங்கள் செய்யலாம் சோடிகள். அப்ப 4 சோடியை 4ஓட தொடர்படுத்தி காடுங்க. அப்படி நீங்க ஒவ்வொன்றோட நீங்க உங்களுக்கு மிக பொருந்தக்கூடிய மாதிரி ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய மாதிரி நீங்க நினைவுபடுத்துறதுக்காக செய்யப்படுற அட்டவணையை தவிர இதுக்கு இதுதான் எந்த ஒரு பிரமாணம் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி கீழே போடப்பட்டிருக்குது. இதோடு சம்பந்தப்பட்ட நிலைபெறாத அபிவிருத்தி நடவடிக்கைகள் சில கீழே தரப்படுகிறது. தொழில்நுட்பவியல் விருத்தி செய்தல், ஊழியர் நலனோன்புகை, சூழலுக்கு வந்த பொருட்கள் கொள்ளவு. என்ன சூழலுக்கு வந்த பொருட்கள் பின்னுக்கு பார்ப்போமா? புத்தாக்கங்கள் அறிமுகம், மானிட மானியில மானிட மானிட வேற மாற்றுவோம். என்ன அதுவும் புழு அப்புறம் இதுவும் புழு எல்லாம் புழு கடைசியில் ஒன்றும் தெரியும். மானிட என்ன விளையாடு? மானிட மானிட பரிணத்தன்மைக்கு மதிப்பளித்தல் எழுத்துப்படகு திருத்தி கிடக்கு. சரியா? மானிட பரிணத்தன்மைக்கு மதிப்பளித்தல் சரிதானே? ரைட். ஓகே சரி. அடுத்தது இடர் முகாமைத்துவம். கிடக்கேள்வி மேற்குறித்தவற்றில் வணிகங்களின் பொருளாதார நிலைபெறாத தன்மையை உறுதிப்படுத்த மேற்கொள்ளத்தக்க நடவடிக்கைகள். உறுதிப்படுத்த மேற்கொள்ளத்தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள கருமம். 2 விஷயம் படிச்சினாங்க. இந்த கேள்வி மேலே இருக்கிற கேள்வி கவனம் செலுத்த வேண்டிய அது கேள்வி கேட்கல. இதற்க வச்சுதான் கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்டால் முதலாவது தொழில்நுட்பவியல் அபிவிருத்தி வேறு. சரியா? என்ன வியல்? தொழில்நுட்பவியல் அபிவிருத்தி வேறு. சரியா? அப்ப இது வேறு. ஓகே. 2வது விளையல் ஊழியர் நலனோன்புகை வேறு. ரைட். ஓகே. சூழலுக்கு இது வராது. சூழலுக்கு உகந்த பொருட்கள் வராது. இதங்க வரும் நிலைபெறாத சூழல் பாதுகாப்பு தொடர்பாக கரும மாற்ற வேண்டிய விடயத்துக்கெல்லாம் வரும். புத்தாக்கங்கள் அறிமுகம். அப்ப அது மானிட பல்வகத்தன்மைக்கு மதிப்பளித்தல் நிலைபெறாத சமூக அபிவிருத்தியோடு சம்பந்தப்பட்ட அது வேற. இடர் முகாமைத்துவம் பெறும். இடர் முகாமைத்துவம் பெறும். அப்ப என்னென்ன வரும்? ஏ பி ரைட் இ எஃப் ABEF இதோட இந்த ஜோடியா இந்த விட இருக்குன்னு பார்த்தா சரி. சரி அடுத்த ஸ்லைட்ல அது இருக்கு பாருங்க. ரைட் A இருக்கு, B இருக்கு, D இருக்கு, F இருக்கு. ABDF 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 அது நம்ம மாறி போடுனா ABDF ABDF இது போடுறதா A க்கு மார்க் பண்ணிருக்கேன், B க்கு மார்க் பண்ணிருக்கேன், D க்கு மார்க் பண்ணிருக்கேன், F க்கு மார்க் பண்ணிருக்கேன். இந்த ஜோடி எங்க இருக்கு? ABDF 2வது இதுல நிலைபெறாத பொருளாதார அபிவிருத்தி முடிச்சு. இனி அடுத்த 2வது வருவோம். சூழலின் நிலைபெறாத தன்மைக்கு பங்களிப்பு. எம்மை சுற்றி இருக்கிற நாம் வாழுகின்றதான் சூழல். அந்த சூழலை நிலையா போறோம். இப்ப என்ன மாதிரி சூழல் இருக்கோ அதை தொடர்ந்து அப்படியே போறோம். நாங்கள் அந்த சூழல் எப்படி வாழ்றோம் அதே போல எதிர்கால சந்தையும் அப்படியே எந்த ஆபத்தும் இல்லாம வாழவன். அப்பே சூழல் நிலைபெறாத தன்மைக்கு வணிகங்களில் பங்களிப்பு.
அப்ப நிலைபேறான சூழல் பாதுகாப்பு என்பதான் சரியான டெர்மினாலஜி. இந்த முதல் பிரிண்டிங் மிஸ்டேக்ல முதல் வந்த மொழிபெயர்ப்பு பிரச்சனையில நிலைபேறான சூழல் அபிவிருத்தி என்று அது பிறகு கருத்தரங்களே மாற்றப்பட்டது. ஆனா இன்னும் சில இடத்திலே அது மாற்றப்படாமல் இருக்கின்றது. அப்படி மாற்றப்படாமல் இருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும். சூழல் அபிவிருத்தி அல்ல, நிலைபேறான சூழல் பாதுகாப்பு தொடர்பாக வணிகங்கள் செயற்படும் பொழுது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். வணிகங்கள் செயற்படும் பொழுது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள். அதுல முதலாவது விடயம் பிள்ளைகள் வள பயன்பாடு. வளங்கள் அருமையானவை. அப்ப அருமையான வளங்களை சிறப்பாகவும் வினைத்திறனாகவும் நாங்கள் பயன்படுத்தவும். வினைத்திறனே தானே வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தும், சிக்கனமா பயன்படுத்தும். அதுக்குத்தான் சொன்னான் வள பயன்பாடு. இல்லை எரிபொருள் பிரச்சனை, அதுக்கு எரிபொருள் பிரச்சனை தீர்க்கிறதுக்காக தான் பிள்ளைகள் என்ன அடுப்பு சொன்னான். அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல, கிழக்கு மாகாணங்களில் கூட அந்த அடுப்பு ஃபேமஸாக இருந்தது. அது என்ன அடுப்புண்டா இரட்டை சூட்டடுப்பு. என்ன அடுப்பு? இரட்டை சூட்டடுப்பு. இரட்டை சூட்டடுப்பு. சரி, இப்படி அடுப்புண்டால் இந்த அடுப்புக்கு எப்படி நாங்கள் இதுக்கு பிறகு வைக்கிறோம் என்றால் இந்த பிறகு சுவால இந்த துவாரத்தூட இதுக்குள்ளையும் போகும். போயிருக்க இந்த சுவாலையில இருந்து எரிகிற அந்த மேல இருக்கிற அந்த பொருள் ஆறுறது போல, அதாவது உருவாக்குறது போல அந்த பக்க தலை இஞ்சி அடிக்க இதுல இருக்கிறது அங்கே மேற்கொள்ளப்படும். அப்போ ஒற்றாறுல ரெண்டு மாங்க. இப்படி இந்த வளங்களை சிக்கனமா பயன்படுத்துவோம். உமிழி அடுப்பு பயன்படுத்தினோம் என்ன அப்படி வள பயன்பாடு. மூலப்பொருட்களும் கழிவுப் பொருள் முகாமைத்துவம். கழிவுப்பொருள் முகாமைத்துவம். கழிவுப்பொருள் முகாமைத்துவம். இந்த கழிவுகளை நாங்கள் முகாமை செய்யணும், மிகப்பெரிய பிரச்சனை என்ன. அப்ப மூலப்பொருட்களும் கழிவுப்பொருள் முகாமைத்துவம். ஏன் மூலப்பொருளும் கழிவுப்பொருள் முகாமைத்துவம் வருது? மூலப்பொருளை பயன்படுத்தி முடிவுப்பொருளை உருவாக்கியும் கழிவுப்பொருள் வரும். முடிவுப்பொருட்களை பயன்படுத்தி போட்டு நுகர்ந்த பிறகும் கழிவுப்பொருள் வரும். அதாலான் பிள்ளைகள் பிற படிப்பம் சூழலில் கழிவுகள் அன்றாடம் சேர்வதற்கான காரணம் பிரதானம் 2. ஒன்று உற்பத்தி, நுகர்வு. உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டது மூலப்பொருள், நுகர்வோடு சம்பந்தப்பட்டது முடிவு. இப்ப ஒரு பொருளை உற்பத்தி செய்யறது பேர் மூலப்பொருளை பயன்படுத்தி செய்ய என்ன வரும்? கழிவு வரும். அதை நுகர்ந்த பிறகு என்ன வரும்? கழிவு வரும். உதாரணம் மயிலோ குடிச்சிட்டு மயிலோ அந்த அதாவது பொதிய எரிஞ்சு போட்டு போய் அதுலேயும் கழிவு தான். ஆகவே மூலப்பொருட்களும் கழிவுப்பொருள் முகாமைத்துவம். இதைத்தான் ரப்பீலுக்கு படிப்போம். 3R 4R 5R reuse, reduce, recycle. இது 3R. அதுல பிளஸ் அங்க அதில் போறது 4R. 4வது R replace. அப்படியே reduce, reduce, recycle, replace, rot என்று சொல்லி இப்ப இதை விடவும் மேலதிகமாக ஆறுகளை சொல்லுகிறார்கள். இந்த 4R போதுமானு சொன்னாங்க இப்ப 2019ஆம் ஆண்டுல வச்சு. அது அந்த வருஷம் சொல்லி போட்டு அப்புறம் அடுத்த வருஷம் மாத்துவான். அது அந்த வருஷம் சொன்னதே நாங்க பேதா வாக்க வச்சு கொண்டிருக்கலாம். ரைட், கைட்ல இருக்குது இது சம்பந்தமான விடயம். எத்தனாவது 53ஆம் பக்கத்துல 5R பற்றி சொல்லி இருக்கு. அப்ப புள்ள கேட்கும் 5R என்ன சேரண்டு அப்ப அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடாது. ஏனண்டு அது தம்பி 4R தான் நாங்கள் படிப்பு வச்சு 5R தேவை இல்லையடாப்பான்னு சொல்லிட்டு வரக்கூடாது. பிள்ளை கேட்டால் அது கூடிய கருத்து சொல்ல பேப்பர் செட்டிங் மாறி ஆள் மாறேங்க கோட்பாடம் மாற்றி விட்டுருவான். இதான் பிள்ளைகள் தேசிய கல்வி கலைத்திட்டத்துக்கும் பரிச்சை திணைக்களத்தின் கேள்வி வினாத்தாள்களையும் அவர்கள் அப்டேட் தான் அது பார்ப்பான். பரிச்சை வினாத்த தயாரிக்கின்றவர்கள் பெரிய பேராசிரியர்களாக கலாநிதி பட்டம் முடிச்சவர்களாக இருப்பார். அவங்க பேப்பர் செட்டிங் கைட்டை வச்சு கூட பேஸ் பண்ணி நுணுக்கமாய் அப்டேட்டை தான் பயன்படுத்துவான். அவுட் ஆஃப் செய்ய அவசியம் இல்லை, கைட்டை பேஸ் பண்ணுவான். கையில் இருக்கிற சின்ன நுணுக்கமான விடயத்தை கொஞ்சம் அப்டேட்டா பிள்ளை தெரிஞ்சிருக்குதா என்று பார்ப்போம். ஸோ ஆகவே அது சம்பந்தமான விடயத்தை நான் பார்ப்போம். அப்ப மூலப்பொருட்களும் கழிவுப்பொருள் முகாமைத்துவம், இடர் முகாமைத்துவம். அப்ப இங்கே 6R 7Rலாம் வந்து சொல்லுறாங்க. அப்ப அதை பற்றி நாங்கள் அரைஞ்சி வச்சிருக்கோம். சரியா? அதை அப்புறம் பார்ப்போமா. இடர் முகாமைத்துவம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு இடர், இந்த இடர் முகாமை சம்பந்தமா நாங்கள் பொருளாதார பத்திரியும் காய்ச்சினாங்க.
பொருளாதாரத்துக்கு எதுக்காக நாங்கள் பொருளாதார உத்தரவாக நாங்கள் அந்த இடர் முகாமைத்துவம் நாங்கள் நிலைபெறான பொருளாதார உத்தரவாக வணிகம் மேற்கொள்கிற நடவடிக்கையாக அப்ப இந்த இது இந்த இடர் முகாமைத்துவங்க சூழல் நிலைபெறான பாதுகாப்பு துறவாக கவனம் செலுத்த வேண்டிய வருது. இதெல்லாம் உங்கள் எம்சிக்கில் ஒரு குழப்பி அடிப்பார். அப்ப இடர் முகாமைத்துவத்தை பொருளாதார நிலைபெறான அபிவிருத்தி படிக்க வைக்கிறாப்பா, கர்ம மாற்ற வேண்டிய விடயத்துக்கு வச்சு படிக்கிறாங்கடாப்பா. சூழல் நிலைபெறான பாதுகாப்பு படிக்க வைக்கிறாப்பா, அது எங்க வச்சு படிக்கிறோம்? கவனம் செலுத்த வேண்டிய இதை போட்டு குழப்பி அடிச்சு விடுவான் எம்சிக்யூல. சரியா? இந்த ஒரு சொல் விட இந்த சோடியாவே கண்டுபிடிக்கிறார் ஓரளவு. இப்படி தனித்து நிலைபெறான பின்பரம் கூட்டு உண்மையா பொய்யா? நிலைபெறான சூழல் பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் இடர் முகாமைத்துவம் ஆகும். இக்கூட்டு என்ன உண்மையா பொய்யா என்றால் அது நாங்கள் உண்மை என்று பொருளை சொல்லுவோம். எக்ஸாம் கூட குழப்பி அடிச்சு இது இதுக்கு வராது, இது அவங்க படிக்கிறாங்க என்று குழப்பி அடித்து விடும். அப்ப இப்படிப்பட்ட விடயங்களை டபுள் ஸ்டார் பண்ணி ரெண்டுலையும் வருதுன்னு சொல்லி தனியாக செப்பரேட் எழுதி வச்சிருக்காங்க ஒரு நோட். எப்படி இடர் முகாமைத்துவோடு போட்டுட்டு இந்த இடர் முகாமைத்துவம் ரெண்டோடு சம்மந்தப்பட்டு எதோட ஒன்று பொருளாதார நிலைபெறான அபிவிருத்தி தொடர்பாக கர்ம மாற்ற விடயத்தோடு சம்பந்தப்பட்டது, நிலைபெறான சூழல் பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டிய விடயத்தோடு சம்பந்தப்பட்டது என்றதை நாங்கள் மென்ஷன் பண்ணினோம் என்று சொன்னால் ஓகே. சரிதானே? சரி. இடர் முகாமைத்துவம் இயற்கையானதும் கலாச்சார வடிவமைப்புகளும் என்ன? இயற்கையும் கலாச்சார வடிவமைப்பும் இயற்கையானதும் கலாச்சார வடிவமைப்புகள் இயற்கையா இருக்கு. அதே நேரத்தில் கலாச்சாரங்களும் அங்கு வடிவமைப்புகள் வரும். எங்கள் கலாச்சார விழுமியங்கள் அங்கு பண்ணப்பட வேண்டும். ஆகவே சூழல் நிலைபெறான பாதுகாப்பு தொடர்பாக வணிகங்கள் செயற்படும் பொழுது கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் ஒன்று வளப்பயன்பாடு, மூலப்பொருட்களும் கழிப்பொருள் முகாமைத்துவமும் இடர் முகாமைத்துவம் இயற்கையானதும் கலாச்சார வடிவமைப்புகளும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களாக சொல்லப்படும். சரிதான பிள்ளைகளே? ரைட். ஸ்லைடில் இருக்கிற அடுத்த பகுதிக்குள் நுழைவோம். ரைட். வணிகமானது சூழல் நிலைபெறான தன்மை கொண்டுள்ளது என்பதனை உறுதிப்படுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள். முதலாவது சூழல் நேய பொருட்களை கொள்வனவு செய்தல். என்ன சூழல் நேய பொருட்களை கொள்வனவு செய்தல்? விரைவில் பயன்பாட்டின் போது அழிவடையக்கூடிய பொருட்களாக இருக்கும். இன்னைக்கு பாருங்க, வணிகங்கள் இந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாத்தையுமே விட்டுட்டு பிளாஸ்டிக் பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு உக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் பயன்படுத்துவோம். சில பேர் சொல்கிறார்கள் அந்த கோப்பைகள் எல்லாம் அந்த பிள்ளைகள் இந்த கமுகத்தை இந்த கமுகம் அந்த கமுகம் மட்டையில் செய்கிறாங்கன்னு சொல்லியும் வாழை நேரில் கோப்பை செய்கிறாங்கன்னு சொல்லி, அதாவது கோப்பையில சாப்பிட்ற கோப்பை ஜோக் செய்கிறாங்கன்னு சொல்லியும் சிரட்டைகளில் ஜோக் செய்கிறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் வந்து இயற்கையாக செய்யப்படும் பொருட்கள். உடலுக்கு இந்த தீங்கும் இருக்கா? நான் பார்த்தேன் இந்த சிரட்டையில் செய்த ஜோக்குகள் எல்லாம் இருக்கு சில கடவுள். அதெல்லாம் எங்களை நாகரிகத்தில் சிரட்டையில் உரிக்கிறதும் அங்கே பிள்ளைகள் கட்ட செய்வது முடியாது. அதில் கப்பன் சோசரில் ஸ்டைலாக எடுத்து குடிச்சா தான் அதுக்கு டேஸ்டாக இருக்குமா. அந்த கப்பன் சோசரில் நாமளுக்கு தின கெமிக்கல் போனோன்னா யாருக்கு தெரியும்? அதுதான் அப்புறம் கேன்சர் 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 கேன்சர். சரியோ, அந்த கேஞ்சு போன கேன்சர் வர்றதுக்கு காரணம் நாம தான் பிள்ளைகள். ஆகவே குழந்தைகளே, சூழல் நேய பொருட்களை கொள்வனவு செய்து பயன்படுத்துவோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உற்பத்தி நடவடிக்கைகளின் போது மூலப்பொருட்கள், வலு, நீர் போன்ற வளங்களை பாதுகாத்து கிரமமாற்று. உற்பத்தி நடவடிக்கைகளின் போது மூலப்பொருட்கள், வலு, நீர் போன்ற வளங்களை பாதுகாத்து கிரமமாற்று. சரியா? உற்பத்தி நடவடிக்கைகளின் போது மூலப்பொருட்கள், வலு, நீர் போன்ற வளங்களை என்ன செய்த பாதுகாத்து கிரமமாற்று. பாருங்கள், மூலப்பொருளை நாங்கள் பாதுகாப்பாக பயன்படுத்துவோம். என்ன மூலப்பொருளாக இருந்தாலும் அதை நாங்கள் பாதுகாப்பாக பயன்படுத்துவோம். வலு, நிறைய வலுக்கள் நான் மாட்டு சக்தி சூரிய சக்தி பயன்படுத்தப்படுது, கடலை சக்தி பயன்படுத்தப்படுது, வலுக்கள் உமி அடுப்பு பயன்படுத்தப்படுது,
மரத்தூள்ல உறுப்பை பயன்படுத்துகிறோம். பிறகு திமம் வந்து அதாவது வந்து உங்களுக்கு மாட்டின் சாணம் கூட பயன்படுத்தப்படும். இந்தியாவில் அது ஃபேமஸ். ஒரு மனித உடல் எரிப்பதற்கு அதை பயன்படுத்துவார். சரியா? ஆகவே நீர் இன்னைக்கு நன்னீரெல்லாம் என்னவா போய்கொண்டிருக்குது, உவர் நீராக மாறிக்கொண்டிருக்கு. அப்ப நீரை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். அப்ப உற்பத்தி நடவடிக்கைகளின் போது மூலப்பொருட்கள் நீர் போன்ற வளங்களை பாதுகாத்து மாற்றல். கழிவுப் பொருள் முகாமைத்துவத்தின் போது திரியார், போரார், ஃபைவார் என்ற எண்ணக்கருக்களை பயன்படுத்தல். திரியார் சரியா, போரார், ஃபைவார். இந்த திரியாரை பற்றி புரோகம் இருக்கு. இந்த வணிக ஒழுக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள், வணிக ஒழுக்கம் சம்பந்தமாக படிக்க வணிக ஒழுக்கம் சம்பந்தமான ஒரு திரியார்னு சொல்லி பின்னுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது பின்னுக்கு படிப்பை ஞாபகப்படுது. ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, ரிசல்ட்ஸ். ரெஸ்பெக்ட் மதிப்பளித்தல், ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு கூறல், ரிசல்ட்ஸ் விளைவு. இது வணிக ஒழுக்கம், பிசினஸ் எதிர்ட் சம்பந்தமான விடயத்துக்கு இருக்கு. சரி, அப்ப திரியார், போரார். போராட படங்களை வந்து சொல்லுவாங்க, தம்பி போராட ஒரு படத்தை விடாப்பாங்க, அது போயிட போறார். 5R 6R 7R நினைக்கிறேன். இதை பற்றி விரிவா இந்த தேர்ச்சி மட்டும் படிக்க போறோம்டா. எண்ணக்கருக்களை பயன்படுத்து. அப்ப இந்த 5R படிப்பிக்க 3R சொல்லுவீங்க, 4R சொல்லுவீங்க, 5R படிப்பிக்க கட்டாயம் பிள்ளை கேட்பான். உண்மையில படிக்கிற ஒரு பிள்ளைலாம் நிச்சயமா கேட்பான். நாங்க சொல்றோம் பேத வாக்கனுக்கு கேட்டு போறவான்டா வெக்கம். 38 எல்லாத்திலும் ஷாப். டீச்சர்ஸ் படிப்பிக்க கையில் கைட் பேஜ் இருக்குது. 38 ஏன் சார் என்னத்தை விட்டு போறார், சார் படிப்பிக்க முரண்பாடு இருக்கு உடனே கேட்கிறான் பிள்ளை. அந்த அதுக்கு சில பிள்ளைகள் இருக்கு, சில பிள்ளைகள் ஒன்றுமே இல்லாம இருக்கிற பிள்ளைகளும் இருக்கு. சரியா? அப்ப 5R என்ற எண்ணக்கருக்களை என்ன செய்தல், பயன்படுத்தல். சரிதானடாப்பா? ரைட். நெக்ஸ்ட், சூழல் நேய போக்குவரத்து முறைகளை பயன்படுத்தல். யாழ்ப்பாணத்தில் லொரி போகும், லொரிக்கு பின்னால் நீங்க போய் பாருங்க போகும், அந்த புகைக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது. யாருமே என்ன மாதிரி கருப்பான வாத்தி மாதிரி போனால் கட்டசி வந்து தெரியாது. அப்படியே பூவ மண்டலம். சில பேர் அதை போய் அந்த புகையை குடிச்சு கொண்டு போறாங்க. காமால வருத்தம் உள்ளவே அந்த புகையை வேக்க வேக்க வேக்கன்னு குடிச்சிடுவோம். அப்ப வேற பிள்ளைகள் சூழல் நேய போக்குவரத்து முறைகளை பயன்படுத்துறோம். சூழலை பாதுகாப்பு. இன்றைக்கு அதனால பிள்ளைகள் டெஸ்ட் கொண்டாங்க, எமிஷன் டெஸ்ட், அதாவது புகைப்பெரு சோதனையை கொண்டாங்க. அப்படி பார்க்க போனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு நாங்கள் புகைப்பெரு சோதனை செய்வோம் என்று சொல்லுவாங்க. பெம்பளை சொல்லுவாங்க ஆண்களுக்கும் புகைப்பெரு சோதனை செய்யணும். சில பொம்பளை பள்ளியில பார்த்து பெரியாக ஏன் நீங்க எதிர்காலத்தில் பிள்ளைகள் திருமணம் செய்ய ஆம்பளை பிள்ளைகளுக்கும் புகைப்பெரு சோதனை விடுவாங்கன்னு சொல்லுவேன். புண்பட்ட நெஞ்சத்துக்கு புகை விட்டு ஆற்றுவது சிறந்தது இப்ப எங்களுடைய பொடிகள் வாசகங்கள் வச்சிருக்கிறாங்க. என்ன எங்க நாட் இல்ல இல்ல குமன அப்புறம் இன்னைக்கு புகைப்பெரு சோதனை கட்டாயத்து எமிஷன் டெஸ்ட், அது டெஸ்ட், இதுக்கு போய் டெஸ்ட் சொல்லுவோம். என்ன சரியா? அப்ப சூழல் நேய போக்குவரத்து முறைகளை பயன்படுத்துறோம். ஆபத்தை விளைவிக்கும் பொருட்களை பாதுகாப்பாக பயன்படுத்துறோம். இன்னைக்கு பாருங்க அந்த ரிங்கோல நடந்த சம்பவம் என்ன, அதாவது வந்து டொனிக்கன்னு சொல்லி காலுக்கு பூசுற எண்ணெய அதே போத்துருக்க வச்சு கொடுத்ததால தேப்பனை குடிச்சு பார்த்து தேப்பனை காப்பாற்றியாச்சு, பிள்ளைய காப்பாற்ற முடியாம போச்சு. காரணம் இந்த எங்கட சில பிள்ளைலாம் கீழே இதை கருத்தாக எடுத்துருங்க, நாங்களாம் உயரம் மறந்து வச்சிருக்கோம், பாதுகாப்பாக கருவ மாட்டோம். சரியா? அப்ப ஆபத்தை விளைவிக்கும் பொருட்களை பாதுகாப்பாக என்ன செய்தல், கரும மாற்றல். சரியா? ஓகே. நீர், காற்று, மண் போன்றவற்றின் மாசறுதலை குறைத்தல். மாநகரம், யாழ் மாநகரத்தை தூய்மைப்படுத்தல் என்ற குறிக்கோளோடு அண்மையிலே யாழ் மாநகர சபையினுடைய முதல்வர் தலைமையிலே யாழ்ப்பாண நகரம் தூய்மையாக்கப்பட்டது. பிள்ளைகள் எவ்வளவு கழிவுகள் எல்லாம் எடுத்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ரோடு முன்னால் அங்கால எல்லா இடத்துல பார்த்தா சாக்கடை துர்நாற்றம் வீசு. மழை காலத்தில் போனா கிட்ட ஒரு போவே இல்லாம அப்படி இருக்கக்கூடாதாம். அப்ப நீர், காற்று, மண் போன்ற ஒரு மாசுதலை குறைத்து, அது காரணம் நாங்கள் தானே. தண்ணி போதுல குடிச்சிட்டு இதில் எழுப்பி குடிக்கிறது, குடிச்சிட்டு அப்படி தூக்கி போடுறது போடும். இதான கிடையாது. சரிப்பா, அதை பார்த்தா குறைக்கு சில பேர் பார்த்தாண்டா இந்த பௌப்பத்தை சாப்பிட்றது, பௌப்பத்தை சாப்பிட்டு என்ன பிள்ளைகள் இந்த கேம்பஸ் பள்ளியெல்லாம் செய்வாங்கடா,
வகுப்பதில் கதிரை ஒட்டி விடுறது. அவர் அடுத்த இருப்பேன் அப்படி குட் மார்னிங் சேர கதிரை வலிமை வந்து நீங்க மின்னு. இதெல்லாம் நாங்க செய்யற செயற்பாடு தான். நான் செய்தாம வந்திருப்பேன். சரியா மனுஷன் அப்புறம் எல்லாருமே எல்லா இயல்பான உழைப்பையும் செய்திருப்போம் இல்லையா? இதுல நாங்க ஒழிப்பு மறை செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரியா நீர் காற்று மண் போன்றவற்றின் மாசுதலை கருத்து நான் குறைக்கும். உயிரினங்களின் வெள்ளத்தன்மையை பாதுகாக்கும் பிள்ளை. இதுக்கு நல்ல ஒரு பட உதாரணம் சொல்றேன். அதாவது ரஜினின்ற ஒரு படம் வந்தாங்க 0.0. அதாவது ரஜினின்ற ஒரு படத்துல என்ன படம் அண்மையில வந்து அந்த முதலாவது வசனம் இந்த எழுத்தோட்டம் வரைக்க ரஜினி ஒரு வசனம் சொல்லிட்டு வருவார். புள்ளினங்கால் புள்ளினங்கால் புள்ளினங்கால். அது அர்த்தம் என்னடா பிள்ளையா? உண்மையில அந்த வருத்தத்தை நாங்கள் அறிஞ்ச மண்டங்கட ஈரக்குல கூட நடுங்க. அவ்வளவுத்துக்கு பிள்ளைகள் அவ்வளவுத்துக்கு 5G தொழில்நுட்பம் இன்றைக்கு எங்கட எல்லா இயற்கையும் அழிக்குது. அண்மையில வந்த படம் பிள்ளைகள் ஜெயம் ரவி அடித்த படம் பூமி படத்தை பாருங்கள். இன்றைக்கு தண்ணீர் எல்லாமே இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளப்படுறதாக சொல்லுவாங்க. கார்பரேட் கம்பெனி என்றால் இந்த இயந்திரங்கள் உற்பத்தி செய்கிற மோட்டார் கம்பெனிகள் இன்னைக்கு மினரல் மோட்டலை விற்கிறதுக்காண்டி கூட எத்தனையோ மாயாஜாலயங்களை செய்தார்கள். அமெரிக்கன் மினரல் மோட்டை எங்கள் நாட்டு தண்ணியை போல பிள்ளைகள் என்ன வளம் இல்லையற்ற எங்கள் நாட்டில் எந்த வளம் இல்லை என்கிற நாட்டில எங்கட வளத்தில் இருக்கிற நீர் வளத்தை போல எந்த ஒரு நாட்டிலையும் இல்லை. ஆகவே இன்றைக்கு உயிரினங்களை பள்ளத்தன்மை அதான் நீர்வளம் நிலவளம் அத மாதிரி உயிரினங்கள் அழிந்து போகின்றது. காரணம் 5G தொழில்நுட்பம். இன்றைக்கு அதை 6G 7G எத்தனை ஜியா போதும். அது ஜியா வேற நாங்கள் அங்கே ஈயா போடுவோம். சரியா உயிரினங்களின் பல்லினத்தன்மையை பாதுகாத்து கருமாற்றல். சூழல் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக கருமாற்றல். தேசிய சூழல் பாதுகாப்பு சட்டம், மைக்ரோ 20 தடை சட்டம், தேசிய சூழல் பாதுகாப்பு சட்டம், மைக்ரோ 20 தடை சட்டம், இப்படிப்பட்ட சட்டங்கள் ஊடாக நான் கருமாற்ற வேண்டும். சரியா? சூழல் பாதுகாப்பு அல்லது சூழலை நேசிக்கும் கருமங்களின் போது அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து கருமாற்றல். இதுக்கு உதாரணம் சொல்லலாம் பிள்ளைகள். மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஒரு அரசு. அப்ப சூழல் பாதுகாப்பு சூழலை நேசிக்கும் கருமங்களின் போது அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களோடு ஒன்றிணைந்து கருமாற்றல். தேசிய நிறுவனங்களோடு இவர்களோடு இணைந்து கருமாற்றம். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. அவர்களோடு இணைந்து சூழல் கொள்கைகளை ஏற்படுத்துறது, அவர்களோடு இணைந்து சூழலியல் தொடர்பான நடைமுறைகளை பின்பற்றுறது. இப்போ கொரோனா தொடர்பான நடைமுறையை பின்பற்ற வெளியில் இருந்து செல்லுகின்ற பொழுது நீங்கள் உங்கள் கைகளை ஏதாவது சவர்க்காரம் மூடினால் கழுவிக்கொள்ளுங்கள். 20 செகண்ட்கள் கழுவிக்கொள்ளுங்கள். உங்கள் கைகளால் உங்கள் மூக்கு, வாய், கண் பகுதிகளை தொடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது கொரோனா தொடர்பாக உலக சுகாதார ஸ்தாபனம் விடுகின்ற அறிவித்தல். இப்படி கொரோனா தொடர்பான நடைமுறையை பின்பற்ற மாதிரி சூழல் தொடர்பான நடைமுறைகளை பின்பற்றுவோம். சூரிய சக்தி போன்ற சூழலுக்கு தீங்கிழைக்காத வலுசக்திகளை பயன்படுத்தல். வலுசக்தி நான் சொன்ன மாற்று சக்திகள் பயன்படுத்தல். இவ்வளவும் தாண்டா சூழல் நிலை பேரான அபிவிருத்தி தொடர்பாக சூழல் நிலை பேரான பாதுகாப்பு தொடர்பாக பலகோசம் வந்து சூழல் நிலை பேரான பாதுகாப்பு தொடர்பாக சூழல் நிலை பேரான பாதுகாப்பு தொடர்பாக அபிவிருத்தி அல்ல பாதுகாப்பு தொடர்பாக வணிகங்கள் கனிம மாற்றுகின்ற விடயங்கள் என்ற விடயத்தை பார்த்தீர்கள். இந்த விடயம் சம்பந்தமாக சில விடயங்கள் கேள்விகளாக இருக்கின்றன. அந்த கேள்விகளையும் அது சம்பந்தமான துல்லியமான விடயங்களையும் என்னுடைய 8ஆம் நாள் வகுப்பிலே அது தொடர்பாக உங்களோடு கலந்துரையாடுவேன் என கூறி ஆரம்பத்திலே நான் சொல்லுகிற விடயத்தை சொல்ல மறந்துவிட்டேன். அதாவது என்னுடைய 6ஆம் நாள் வகுப்பிலே என்னுடைய வீடியோ கிளிப்பை பார்த்து லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் வியூஸை அதிகரித்த என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு
இதுவரை நேரம் உங்களோடு விரிவுரை ஆற்றிய நான் உங்கள் அன்பின் நீங்கள் முகமறிந்த நல்லாசிரியர் யாழ்ப்பாண கல்லூரி வட்டுக்கோட்டையுடைய வணிகக்கல்வி ஆசிரியர் SKB பாலசபேஸ். மீண்டும் ஒரு நல்ல வகுப்பிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் SKB. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 77 67 40 450 என்ற தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் மறவாதீர்கள். நன்றி. பாய் பாய். See you. Best of luck.